ஒரு சில ஃபேமிலியில் நம்ம பார்த்துருப்போம், ப்ளஸ்ஸே ஒன்றுமே இருக்காது, எல்லாமே மைனஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே மைனஸ்ன்னு தெரிஞ்சாலும் அந்த பார்ட்னர், அதாவது அந்த லவ்வரே வந்து சொல்ல கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாலும் இந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கினாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு எந்த விதத்துலையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். கடகம் மேஷம் பெருசாக ஒத்து வர்றது இல்லை. ஓகேங்களா? மனதளவில் ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும், 2 பேருக்கும் ஒத்து வராது. மீதி ராசியெல்லாம் லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடியும் ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப டாமினேட் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் உன்னோட கஷ்ட நஷ்டத்துலாம் பங்கெடுத்துக்கிறேன், உன் குடும்பத்தினோட கஷ்ட நஷ்டத்துலாம் பங்கெடுத்துக்கிறேன், ஆனால் என்னை ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது, என்னால் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் வந்து சாதிக்கணும். ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டிஸ். எப்பயுமே நான் வந்து தனித்துவமாக இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க.